இப்போ நீங்க தெரிய வேண்டியது வந்து என்னன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வெர்சஸ் எஸ்எல்ஆர். ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இப்போ வந்து என்ன இருக்கு, 4th RBI மானிட்டரி பாலிசி ரிவ்யூல 4.50% இருக்கு, SLR 18% வந்து இருக்கு. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்கிறது இஸ் த percentage of money which the bank has to keep with the RBI in the form of cash. ஸோ ஒவ்வொரு பேங்க்கும் RBI கிட்ட certain amount of cash வந்து என்ன பண்ணா ரிசர்வ் பண்ணி வைக்கணும். இதுதான் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. சார் ஒவ்வொரு பேங்க்கும் RBI கிட்ட certain amount of cash வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கணும். எவ்வளவு? 4.50%. 100 ரூபாய் இருக்குன்னா 4.5 rupees வந்து என்ன பண்ணணும், நீங்க RBI கிட்ட ரிசர்வ் பண்ணி வைக்கணும். சார் நான் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன்ல, எனக்கு இதுக்கு RBI ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. RBI வந்து கொடுப்பாங்க. பேங்க்ஸ் டோன்ட் earn எனி இன்ட்ரெஸ்ட், எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. நீ என்கிட்ட ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோ, பட் ஆனால் அதுக்கு நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், நீ எனக்கு கடன்லாம் கொடுக்கல, ரிசர்வ் தான் நீ பண்ணி வச்சிருக்க. உனக்கு ஏதாவது பின்னாடி வந்து பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சுன்னா, ஏதாவது இன்சால்வெண்ட் ஆச்சு, ஏதாவது திவாலா சூழ்நிலை வந்துச்சுன்னா உன்னை காப்பாற்றணும்ல, அதுக்கு வந்து செர்டைன் அமௌண்ட் ஆஃப் ரிசர்வ் வந்து நீ என்கிட்ட மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோ, நீ எனக்கு கடன் கொடுக்கல அப்படிங்கிறத RBI சொல்றாங்க. ஸோ இதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து யாரு கொடுக்க மாட்டாங்க, RBI பேங்க்கு கொடுக்க மாட்டாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோல செர்டைன் அமௌண்ட் ஆஃப் கேஷ் வந்து ஒவ்வொரு பேங்க்கும் RBI மெயின்டைன் பண்ண, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்க மாட்டாங்க. SLRங்கிறது ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களுக்குள்ளே செர்டைன் ரிசர்வ் வந்து மெயின்டைன் பண்ணணும். எகைன் அது கேஷாவும் மெயின்டைன் பண்ணலாம், அல்லது கோல்டாவும் மெயின்டைன் பண்ணலாம், அல்லது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாவும் மெயின்டைன் பண்ணலாம். ஓகேவா? பட் இதுக்கு பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேங்க்குக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. அவங்களுக்குள்ளே செர்டைன் ரிசர்வ் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு, SLR மெயின்டைன் பண்றதுக்கு பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகேவா? இது மேஜர் டிஃபரன்ஸ். சரி, அதுக்கு அடுத்து சார் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ மூலமா இட் கண்ட்ரோல்ஸ் எக்ஸஸ் மணி ஃப்ளோ இன் த எக்கானமி. இப்போ நீங்க கான்செப்ட் வந்து பாருங்க, பேங்க் கிட்ட 100 ரூபாய் இருக்கு, அந்த 100 ரூபாயில 4.5 rupees வந்து RBI கிட்ட ரிசர்வ் பண்ணி வச்சிடணும். அப்போ மிச்சம் வந்து எவ்வளவு ரூபாய் தான் வந்து கடன் கொடுக்க முடியும்? 94.5 rupees தான் கடன் கொடுக்க முடியும். அதுலயும் வந்து என்ன பண்ணணும், 18 ரூபாய் SLR அவங்களுக்கே ரிசர்வ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ கிட்டத்தட்ட பேங்க் வந்து 22.5 rupees, 100 ரூபாயில பாத்தீங்கன்னா 22 ரூபாய் 50 பைசா பேங்க் வந்து ரிசர்வ்லயே போயிடும். 4.5 rupees கேஷ் ரிசர்வ் ரேஷியோல போயிடும், SLR வந்து 18 rupeesல போயிடும். மிச்சம் தான் லெண்ட் பண்ணவே முடியும் பேங்க் வந்து. இப்போ சப்போஸ் வந்து இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை RBI வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பேங்க் வந்து அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஷ் வந்து என்ன பண்ணணும், RBI கிட்ட ரிசர்வ் பண்ணி வைக்கணும். பட் ஆனால் என்ன கிடைக்காது, இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடைக்காது. அப்போ டைரக்டா வந்து என்ன ஆகும், எக்கனாமில இருக்கக்கூடிய மணி ஃப்ளோவை வந்து என்ன பண்ணும், இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா RBI, அதாவது பேங்க் வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை விட என்ன பண்றாங்க, RBI கிட்ட ரிசர்வ் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ மக்களுக்கு கொடுக்கக்கூடிய காசு வந்து பேங்க் கிட்ட குறைஞ்சிரும். ஸோ அது வந்து எக்ஸஸ் மணியை வந்து, எக்ஸஸ் மணி ஃப்ளோ வந்து எக்கனாமியில் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ரொம்ப முக்கியமா நமக்கு வந்து ஹெல்ப் ஆகும். SLR வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் மீட்டிங் அவுட் தி அன்எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் ஆஃப் எனி டெபாசிட்டர். சப்போஸ் ஒருத்தர் வந்து FD போட்டு வச்சிருக்காரு, ஓகேவா, FD போட்டு வச்சிருக்காரு, ஒரு 5 வருஷத்துக்கு போட்டு வச்சிருக்காரு. பட் ஆனால் ஒரு வருஷத்துலேயே வந்து என்ன பண்ணாரு, FD வந்து கேன்சல் பண்ண வர்றாரு. அப்போ உடனே வந்து பேங்க் வந்து அவர் கேட்கும்போது கேன்சல் பண்ணிட்டு கொடுக்கணும், FD கேன்சல் பண்ணிட்டு செர்டைன் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டு கொடுத்துடணும். அப்போ அதுக்கு வந்து அப்படி செர்டைன் டெபாசிட்டர் அவங்களுடைய அன்எக்ஸ்பெக்டட் டிமாண்டை மீட் பண்றதுக்கு இந்த SLR வந்து யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா பேங்க்குக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இது வந்து என்ன பண்ணுவாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ RBI கிட்ட தான் ஒவ்வொரு பேங்க்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க, SLR வந்து ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ரெகுலேட்ஸ் லிக்விடிட்டி இன் த எக்கானமி, SLR வந்து கிரெடிட் growth இன் த எக்கானமி. ஒட்டுமொத்தமாக கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணா வந்து பாருங்க, RBI கிட்ட பேங்க் அதிகமாக பார்க் பண்ண வேண்டியது இருக்கும், அவங்க காசை ரிசர்வ் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும். அப்போ பேங்க் வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கான, அதுக்கு கடன் கொடுக்கறதுக்கான காசு அமௌண்ட்டே குறைஞ்சு போயிடும். அப்போ மக்கள்கிட்டையும் லிக்விடிட்டி மணி ஃப்ளோ வந்து என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் லிக்விடிட்டி இன் தி எக்கானமி, இட் ரெகுலேட்ஸ் லிக்விடிட்டி, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. பட் ஆனால் SLR அப்படி கிடையாது, கிரெடிட் growth, கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிரெடிட் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எது இருக்கும்னா SLR வந்து இருக்கும். ஸோ சப்போஸ் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஒரு டெபாசிட்டர் வந்து என்ன பண்றாரு, அவருடைய FD வந்து கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா உடனே வந்து நம்ம கேஷ் வந்து ஃபண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து SLR வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ளே செர்டைன் அமௌண்ட் ஆஃப் கேஷ் வந்து கேஷோ கோல்டோ கவர்மெண்ட் ரிசர்வ் பண்ணி தான் வைக்கிறாங்க, அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் SLR உடைய வித்தியாசம் இதுதான். ஸோ இப்போ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, 4.50% இருக்கு. SLR வந்து எவ்வளவு இருக்கு, 18% இருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லையபிலிட்டிஸ் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் மீட்டிங் அவுட் தி அன்எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் ஆஃப் எனி டெபாசிட்டர் பை செல்லிங் த பாண்ட்ஸ். இன்னொன்று, the bank has to keep a certain percentage of their net time and demand liabilities. ஸோ பேங்க் அவங்களுக்குள்ளே செர்டைன் அமௌண்ட் ஆஃப் கேஷோ கோல்டோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோ வந்து அவங்க வந்து என்ன பண்ணி ஆகணும், ரிசர்வ் பண்ணி வாங்கணும்ல, அதுதான் வந்து SLR.
இது செட் அவங்களுடைய நெட் டைம் அண்ட் டிமாண்ட் லையபிலிட்டிஸ்ல செட்டைன் பர்சன்டேஜ். அது எவ்வளவு பர்சன்டேஜ்? 18%. அது நெட் டைம் அண்ட் டிமாண்ட் லையபிலிட்டிஸ்னா என்ன? அவங்கள்ட்ட எவ்வளவு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு, அது போக அவங்க பேங்க்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்ட எவ்வளவு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல எவ்வளவு மணி இருக்கு, கரண்ட் அக்கவுண்ட்ல எவ்வளவு மணி இருக்கு, இதெல்லாம் சேர்த்து தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து இதுல தான் 18% வந்து என்ன பண்ணி ஆகணும், பேங்க் வந்து SLR மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா?